நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள பழகிவிட்ட மீனராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய ஒரு வருடம், எதிர்வரக்கூடிய குரு பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும்? 2024 மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் சித்திரை மாதத்தில் அஷ்டமி திதியில் மதியம் 2:30 மணிக்கு நிகழக்கூடிய குரு பயிற்சி சந்திர திசையில், அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பெயர்க்கிறார். நம்ம பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். அந்த குரு பயிற்சியினுடைய டைம் கனெக்ட் பண்ணோம்னா, லக்னம் சிம்ம லக்னம், லக்னத்துக்கு 2இல் கேது, 6இல் சந்திரன், 7இல் கும்பத்தில் சனி, புதன் செவ்வாய் ராகு மீனத்தில், மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், மேஷத்திலிருந்து குரு ரிஷபத்துக்கு போகிறார். இப்படியாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இந்த சர்வசாதாரணமாக மீனராசிக்காரர்களாக நமக்கு அடுத்த ஒரு வருடம் எப்படி அமையப்போகிறது? 24 மே மாதத்திலிருந்து ஏப்ரலிலிருந்து 25 ஜூன் வரைக்கும் நாட்கள் நமக்கு எப்படி அமையும்? சர்வசாதாரணமாக 7 நாட்டு சனி ஆரம்பம் என்று நாம் உணர்ந்து கொண்டோம். ஒன்றும் பெருசெல்லாம் கவலைப்படாது சார். 7 நாட்டு சனி ஆரம்பமாக இருந்தாலும் நம்முடைய லக்னாதிபதி ராசி அதிபதி குரு 2இலிருந்து 3க்கு போகிறார். அதனால் சில சங்கடங்கள் நமக்கு உண்டாகத்தான் உண்டாகும். அதற்கு நம்ம மென்டலாக ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். ஆல்ரெடி 7 நாட்டு சனி, குருவும் 2இலிருந்து 3க்கு போகிறார். அது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் 3க்கும் 7 8க்கும் ஆன அதிபதியானவன் சுக்கிரன். அந்த வீட்டு குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆல்ரெடி ஆகாது, அந்த இடத்துக்கு தான் போகிறார். ஸோ மீனராசிக்காரர்களை நமக்கு சார் இது வரைக்கும் என்ன வராமல் சங்கடமா? லைஃப்பில் இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அடுத்த ஒரு வருடம்தான் சங்கடம். அதற்கு அடுத்து 4ஆம் இடத்துக்கு போனோன்னா நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த ஒரு வருடம் நாம் சிறிது மனதளவில் தயார்படுத்தி கொள்ளத்தான் வேண்டும். நல்லது நடக்கணும், நல்லதே நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்துட்டு நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த மீனராசியில் வரக்கூடியது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள். பூரட்டாதி ஒரு கால், உத்திரட்டாதியும் ரேவதியும் 4 பாதங்கள் இருக்கக்கூடியதாக வரக்கூடியது. ஸோ பூரட்டாதி அப்படின்னா புனர்பூச விசாகம் புரட்டாதி குருவனுடைய கால். அந்த குரு நமக்கு 3ஆம் இடத்துக்கு வருகிறார். ராகுவனுடைய பார்வை வேற அந்த 3ஆம் வீட்டுக்கு இருக்கு. குரு போகிற இடத்துக்கு 3ஆம் பார்வையாக இருக்குது. அது போதாத குறைக்கு 2ஆம் வீட்டை சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறார். அடுத்த கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஆனால் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, குரு நம்முடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார், 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அது நமக்கு ஏற்றம் தரக்கூடியது. கணவன் மனைவிக்கு உறவு என்ன தான் சண்டை போட்டாலும் சார், நிச்சயமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. சனியினுடைய பார்வை நம்முடைய 2ஆம் வீட்டுக்கு இருந்தாலுமே அப்பப்போ சண்டை வரும். ஆனால் நாம் கொஞ்சம் விட்டு போவோமே, என்ன கெட்டு போச்சுப்போம். நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம் தான் பெருசு, வீரியம் பெருசு இல்லை. அதை நாம் மனதில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் மீனராசிக்காரர்கள், ஏன்னா குருவினுடைய 5ஆம் பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உறவு மேம்படக்கூடியதாகத்தான் இருக்குது. சண்டை வராதுன்னு நான் சொல்ல வரல, உறவு மேம்படும். சின்ன சண்டைகள் வரும். எப்படி சார் சின்ன சண்டை வரும்? நான் இன்னைக்கு கல்யாண நாள், நான் ஈவினிங் 5 மணிக்கு எப்படியாவது என்னுடைய பாஸ்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், அல்லது நான் பையனை விட்டுட்டு நம்முடைய பிஸ்னஸை கடையை பார்த்துக்க சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலுமே ஈவினிங் 7 மணிக்கு வர முடியாது. திடீர்னு ஏதாவது ஒரு ஹெல்டப் வரும். அங்கேருந்து வாங்கி கட்டிக்கணும் மனைவி கிட்ட. இதே தான் மனைவிக்கும். நான் இன்னைக்கு வந்துடுறேன், நம்ம இன்னைக்கு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வெளில போவாங்க, அதாவது வேலைக்கு போவாங்க. ஆனாலும் வருவதற்கு டிலே ஆகிடும். உனக்காக நான் பற்றியா, நீ எவ்வளோ தூரம் சொன்னால் நான் உனக்காக 7 மணிக்கு காத்துட்ருக்கான், நான் உன்னால் வர முடியல அப்படின்னு கணவன் சண்டை போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதை கொஞ்சம் நாம் மனதளவில் பொறுத்துக்கணும். இது மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு மனதளவில் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மன திருப்தியும் மெச்சூரிட்டியும் நமக்கு நிச்சயமாக தேவை. அதனால் இன்னொரு பிள்ளை இதை சின்னதை விட்டு கொடுத்தோம்னா, அடுத்து வரக்கூடிய சந்ததி விருத்தியோ அல்லது நம்மளுடைய நட்பு வட்டமோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ நிச்சயமாக நமக்கு வருவார்கள். ஏன்னா இப்போ இந்த ஒரு வருஷத்தில் நம்ம பார்த்தவங்க கூட வைத்தறிஞ்சிட்டு தான் போவான்.
ஒன்று நம்முடைய வளர்ச்சி, ரெண்டாவது நம்முடைய உழைப்பு. நம்மளால் இந்த 7 நாட்டு சனி இருக்கிறதுனால உழைப்பை அதிகமாக கொடுக்க வேண்டியிருப்பதனால அதிகமாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது. அதனால் நம்ம பற்றி பின்னாடி சொல்கிறவங்க ரிலேட்டிவ்ஸு இருக்கத்தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதனால் நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாகும். அந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ரிலேட்டிவ்ஸும் இருக்கத்தான் இருப்பாங்க. இது ரெண்டையும் நம்ம மனசில் வாங்கிக்கணும். நமக்கு சில பேர் நம்ம நேரையே கூட பேசுவான், சில பேர் பின்னாடி பேசுவான். ஏன்னா அதை எடுத்துக்கவே கூடாது மனசில். ஒன்று, நாம் வளர்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் மனசில் இருக்கணும். ரெண்டாவது, நம்ம அதிகமாக உழைக்கணும், உழைச்சாதான் வாழ்க்கையில் மேலே வர முடியும். உட்காந்துருந்தால் காசு வரவே வராது. சாதாரணமாக உட்காந்தா நமக்கு துன்பம் தான் வருமேடி இன்பம் வராது. எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ, உழைச்சதுனால நம்ம தேஞ்சு போயிட மாட்டோங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதனால் மீனராசிக்காரர்கள் நமக்கு அடுத்த ஒரு வருடம் சின்ன சின்ன இன்னல்கள், சண்டைகள், சச்சரவுகள் வந்தாலுமே அதையெல்லாம் மனதளவில் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் அமைந்திருக்க வேண்டும். அது அடுத்தது 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. செவ்வாயினுடைய வீடு. இந்த குருவினுடைய பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஒரு வீடு மாறுவதோ, முயற்சி எடுத்தால், பிரயத்தனப்பட்டால் நமக்கு நிச்சயமாக அது அமையும். அது வீடு, மனை, வாகனம் புதுசாக வாங்குறதா இருக்கலாம். இல்லை வீடு நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடம், டபுள் பெட்ரூம்லேருந்து ட்ரிபிள் பெட்ரூம் போகிறதா இருக்கலாம். இல்லை இந்த இடத்துல சரியாக தண்ணி வரமாட்டேங்கிறது, நம்ம வேறு வீடு மாற்றணும். அல்லது இங்கே தண்ணி அதிகமாக வருது, வேளச்சேரி மாதிரி இருக்கிற இடத்துல, தூத்துக்குடி மாதிரி இருக்கிற இடத்துல, அந்த இடத்துலேருந்து வெளில போகணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வீடு மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இது 2வது. 3வது, இது நாம் சொல்ல சாதாரணமாக புதுப்பலனாக இருக்கக்கூடியது மீனராசிக்காரர்களுக்கு. நம்ம புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நம்ம பார்ப்போம். புரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய கால் அப்படின்றதுனால புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிகமாக ஒத்துப்போகக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி சனியினுடைய கால். சனி நமக்கு 12ல் இருக்கார். என்ன சொன்னாலுமே 7 நாட்டு சனி அப்படின்னாலுமே சனி விரயஸ்தானம். 12 அப்படிங்கிறது விரயஸ்தானம். 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் விரயஸ்தானாதிபதி இருக்கிறதுனால 7 நாட்டு சனின்னு நம்ம ஒத்துண்டாலுமே அவருடைய லக்னத்தின் பிரகாரம் பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். அவருக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்காது. எஸ்பெஷலி இந்த இதில் போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலுமே அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எல்லா சமயத்துலையுமே நம்ம 15%, 20%, 30% இப்படி ஒரு லாபத்தை எதிர்பார்க்கவே முடியாது. இந்த லாபத்தில் குறையக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். நஷ்டம் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். லாபத்தில் குறையும். என்ன, 9ஆம் வீட்டை குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நமக்கு நல்லதாக அமைந்திருக்கிறது. அடுத்தது ஆயில்யம் கேட்ட ரேவதி புதனுடைய கால். புதன் நம்முடைய 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் தனியாக இருக்கும்போது நமக்கு ஏற்றத்தை தருவான். அஸ்தங்கி தோஷம், அதாவது சூரியனோடு சேர்ந்த புதனாக இருக்கும்போது நாம் நினைத்த காரியங்கள் தள்ளி போவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த ஒரு வருடம் இருக்குது. ஏன்னா மேஷத்தில் சூரியன் உச்சம், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நாம் பார்க்குற போது புதனுடைய சூரியனோடு சேராத புதனாக இருக்கும்போது நாம் நிறைய காரியங்களை சாதித்து கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த புதன் இப்போது குரு பயிற்சியும் போதும் அல்ல இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதும் நம்முடைய மீன ராசியில் தான் சஞ்சரிக்கிறார். அதனால் கொஞ்சம் அறிவுபூர்வமாக திங்க் பண்ணோம்னா, ஹார்ட்டால் திங்க் பண்ணாமல் மனசால் திங்க் பண்ணோம்னா, அறிவால் திங்க் பண்ணோம்னா எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறது. ஒரு 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறதுனால, சரி இன்றைக்கி 7 மணிக்கு பாஸ் இருக்கு சொல்கிறார், ஒரு 1/2 மணி நேரம் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுன்னு நம்ம அதை பற்றி கோவப்படாமல் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தோம்னா நாளைக்கே நம்மளுக்கு ப்ரமோஷன் வரும்னு நான் சொல்ல வரல. ஆனால் பாஸனுடைய மனதை நாம் எதை சொன்னாலும் அவன் செய்யறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் ஒரு 6 மாதம் கழித்து நமக்கு நல்லவை நடக்கக்கூடும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும் நிச்சயமாக. இது புதனால் நமக்கு விளையக்கூடிய நன்மைகள், அதாவது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இதை தவிர பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏன்னா அடுத்து வரக்கூடிய வருடம் நமக்கு குருவனுடைய வருடமாக அமைந்திருக்கிறது. மேஷத்துக்கு 2ஆம் இடத்துல ரிஷபத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பார்வையை தரக்கூடியதாக. 8 நம்முடைய லாபஸ்தானத்தை 11ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். கணவன் மனைவி உறவு மேம்படும். 9ஆம் வீட்டை குரு பார்வையினுடைய இருக்கிறதுனால அது 9ஆம் வீடும் நல்லதொரு, அதாவது 9ஆம் வீடுனா நம்முடைய பூர்வ புண்ணியத்தை, நம்முடைய தாய் தந்தையருடைய பாக்கியம், அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு
மேம்படக்கூடியதாக இருக்குது. லாபஸ்தானத்தை சனியனுடைய வீடு தான் அப்படின்னாலும் அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்போது நமக்கு இன்னும் லாபம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சரி, பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? பிஸ்னஸ் அப்படின்னா பொதுவாகவே இந்த ஒரு இடத்துல இன்னொரு இடம் மூவ் பண்ணுறாங்க இல்லையா, சிறு குறு தொழில் வியாபாரிகள், அவருக்கு சில சில சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கிறது. எதிர்பார்த்த அளவிற்கு நமக்கு ஏற்றம் கிடைக்குமா அப்படின்னா உழைப்பு தான் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் லாபம் குறைச்சலாக தான் இருக்கும். ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன் இல்லையா, அந்த ஒரே இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய முதலாளிகள் அவர்களுக்கு நிறைய வருமானம் வரக்கூடியதாக அடுத்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது. திரை, அதாவது இசையும் கலையும் சம்பந்தப்பட்ட திரைத்துறை என்று போவர்கள், அது சின்ன திரையாக இருக்கலாம் பெரிய திரையாக இருக்கலாம், அவர்களுக்கு நினைச்சது நினைச்ச மாதிரி கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா உழைப்பு நிறைய தேவைப்படுகிறது. நான் திரும்பி திரும்பி அதே தான் சொல்கிறேன், நாம் முயற்சிங்கிறத விட்டுறக்கூடாது எந்த ஒரு இடத்துலையுமே. ஏன்னா நல்ல பொசிஷனில் நல்ல பொசிஷன் 3ஆம் இடத்துல குரு இருந்தாலுமே நம்முடைய பார்வை, குருவினுடைய பார்வை தான் மேன்மை. அந்த பார்வை நமக்கு நிறைய இருக்குது. 5, 7, 9ஆம் பார்வைகள், 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக நாம் முயற்சி எடுத்தோம்னா அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறதும். நிழலும் இசையும் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏன்னா ராகு நம்ம கூட இருக்கார், அதனால் அவர் தட்டி போனாலும் அது விட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார். நமக்கு கிடைக்கும்னா கொஞ்சம் டிலே ஆகும், நாட் டினைடு. ஜஸ்டிஸ் வில் நாட் பி டினைடு, வில் பி டிலேடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும், ஆனால் அதற்கு நம்ம முயற்சியை எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுறக்கூடாது. ஒரு டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுறோம், ஒரு 4 தடவை ஃபோன் பண்ணிட்டோம், அவர் நாளைக்குன்னு சொன்னாலும் சரிப்போ இந்த மனுஷன் என்ன வேறு மனுஷனை பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. திரும்பவும் நம்முடைய முயற்சி, விடாமுயற்சியில் நாம் அவரோட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த முயற்சிக்கு பலன் நிச்சயமாக உண்டு. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், விவசாயம், அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிஸ்னஸ். அது 4ஆம் வீடு புதனுடைய வீடு. அந்த புதனுடைய ஏற்றம், புதன் மற்ற சந்தர்ப்பங்களுக்கு நமக்கு வோலட்டைலாக இருந்தாலுமே இந்த விஷயத்தில், ஏன்னா நம்முடைய 9ஆம் வீடு நல்லா இருக்குது, 7ஆம் வீட்டை பார்க்குற நம்ம கணவன் மனைவியோடு சேர்ந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள், முடிவுகள் நிச்சயமாக ஏற்றமாக இருக்கும். அது ஒரு வீடு வாங்கணும்னு போனால், ஒரு வீட்டை நம்ம போய் பார்த்துட்டு வரோம், சரிப்போ எல்லாத்தையும் எடுத்துன்னு போகலான்னு நினைக்கக்கூடாது. அடுத்த நாள் கணவனோ அல்லது மனைவியோ அழைச்சின்னு போய் அந்த வீடு எப்படி இருக்குது, இதை நம்ம வாங்கலாமா அல்லது இந்த வீடு குடிபெயரலாமா அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணிவிட்டு அதை நாம் அந்த முடிவை எடுத்தோம்னா நிச்சயமாக அது நல்லதாகத்தான் அமையும். அதுவும் மீனராசிக்காரில் நமக்கு நிலம், வீடு, வாகனம் அமையக்கூடிய சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் குறைச்சலாக இருந்தாலுமே ஆனால் அவை நமக்கு சேரணும். அதாவது நமக்கு ஒரு ஆடட் இருக்குது. அது குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் ஒரு ஆடட், அல்லது வீடு மனை வாங்கணும்னாலும் ஆடட், அல்லது ஒரு இடத்துல இன்னொரு இடம் பெயர்ந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமாக இருந்தோம் டபுள் பெட்ரூமுக்கு போகிறோனாலும் அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இதையெல்லாம் கருத்தில் கொண்டானால் நம்ம தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை சார், இப்போது நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம், பார்ட்னரால் இன்றைக்கி வர முடியல, ஒரு டீலை முடிக்கணும், சரி நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகக்கூடாது. அந்த டீலை தள்ளி போட்டு ஒரு 2 நாள் அல்லது 1 வாரம் தள்ளி போட்டாலும் அந்த பார்ட்னரையும் அழிச்சின்னு போய் பார்ட்னரோடு சேர்ந்து அந்த டீலை முடிக்கிறது உச்சிதமாக படுகிறது. தனியாக செய்வதை விட உச்சிதமாக படுகிறது எனக்கு. இது தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலுமே, அதுவும் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், நிலம் சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்டது, நிச்சயமாக அதை செய்வது என்பது மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. மற்ற பிஸ்னஸ், மெடிக்கல் பிஸ்னஸ், மருத்துவத்துறை எப்படி இருக்கும்? இன்னும் 2ஆம் வீட்டுக்குரிய செவ்வாயினுடைய துறை அது. அந்த வீட்டில் தான் சூரியன் ஆரம்பத்தில் இருக்கார். அந்த வருட ஆரம்பம் குரு பெயர்ச்சி ஆரம்பத்திலே சூரியனுடைய வீடாகத்தான் இருக்கிறது. அது சூரியனுடைய உச்சம் பெற்ற வீடு. அதனால் செவ்வாய் எங்கெங்கெல்லாம் தனியாக இருக்கிறாரோ, சூரியன் இல்லாமல் அல்லது தனி செவ்வாயாக இருக்கும்போது நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடியவராக அமைந்திருக்கிறார். அதுவும் எஸ்பெஷலி இந்த 3-4 மாதங்கள் விட்டுருங்க, அதற்கப்புறமா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபரிலிருந்து வரக்கூடிய மாதங்கள், அடுத்த 8 மாதங்கள் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எஸ்பெஷலி ஆன்மீகவாதி, அரசியல்வாதி, இந்த ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் இருக்கு. இவர் 2 பேருமே ஆஹா ஓஹோ. மீன ராசிக்காரர்களாக நமக்கு ஆன்மீகவாதியை விட அரசியல்வாதிக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக அடிக்கக்கூடியதாக இருக்கும், அலைச்சலும் அதிகமாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல,
ஆனாலும் அவர்களுக்கு வரக்கூடிய வருவாய் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஏன்னா ஆன்மீகவாதி அதிகமாக அலைய மாட்டார், உட்கார இடத்துல இருப்பார். ஆனால் அரசியல்வாதி அதிகமாக அலைச்சல் தேவையாக இருக்கும், அலைவார். அதனால் டப்பு அதிகமாக வரக்கூடியதாக அடுத்த 1 வருடம் 1.25 வருடம் அமைந்திருக்கிறது என்று நிச்சயமாக எழுதி தரலாம். இது மீனராசிக்காரர்கள். சரி இவ்வளோலாம் சொல்லிட்டு வரீங்க, என்ன பிரச்சனைகள் வரும்? நான் ஒரு 2-3 பிரச்சனை முன்னாடியே சொன்னேன். இருந்தாலும் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அப்படின்னா தலைவலி அதிகமாக, தலை சுற்றல், தலைவலி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அடி வயத்தை காயப்படாதீங்க, அதிலேருந்து தான் அங்கே தலை வருது. அசிடிட்டி வருவதற்கு காரணங்கள் நிறைய இருக்குது. அது லாங் ட்ராவலாக இருக்கலாம், அல்லது உழைப்பு அதிகமாக இருக்கலாம், அல்லது எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் ஆஃப் நம்முடைய கடின உழைப்பாக இருக்கலாம். இதனால் அடி வயிற்று காயப்படாமல் இருக்கிறது, தலை சுத்தல், தலைவலி வருது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிளட் ப்ரெஷர் அதிகமாக ஏறுறது அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அது டென்ஷனால் கூட அதிகமாக பிளட் ப்ரெஷர் ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சில பேருக்கு ஹார்ட்டை பார்த்துக்கோங்க, பிளட் ப்ரெஷர் எங்கே இருக்குமோ அந்த ப்ரெஷர் குறைச்சலாக இருக்கும். அதனால் ப்ரெஷரை ஏற்றிக்காதீங்க. ஏன்னா ஒன்றும் இல்லாதனால நம்ம ஏற்றி விட்டு போயிடுவோம் ப்ரெஷரை, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்தவர் சொல்லக்கூடிய வார்த்தையை காதில் வாங்கி கொள்ளாது. அது நண்பனாக இருக்கலாம், வயிற்றெரிச்சல் உள்ள நம்முடைய சுற்றத்தாராக இருக்கலாம், யாரோ இல்லை, வண்டியில் போயிட்டே இருப்போம், நாம் தப்பு செய்ய மாட்டோம். இருந்தாலும் எவனோ வந்து குறுக்க போவான், அதனால் நம்ம பிரேக் போடுவோம், பின்னாடி வந்தவன் கத்துவான். அதெல்லாம் மனதில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதை எடுத்துட்டோம்னா நமக்கு தான் டென்ஷன் ஒழிய அடுத்தவனுக்கு டென்ஷன் கிடையாது. இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு, அதுவும் முக்கியமாக இது இல்லை, ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அல்லது வீடு மாறணும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு குருவனுடைய ஆசை நிச்சயமாக தேவை. அதுவும் சனிக்கிழமைகளில் நவக்கிரகத்தை வணங்கி வருதல் ரொம்ப ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். சனிக்கிழமைகளில் நவக்கிரகத்தை வணங்கி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வமோ, இஷ்ட தெய்வமாக இருந்தால் முருகன், நரசிம்மர், தட்சிணாமூர்த்தி, அல்லது குருவுக்கு ஆன ஹயக்ரீவர், குருவுக்கான ராகவேந்திரர், இப்படி நாம் நினைத்து வணங்கக்கூடிய குரு, அது ஐயப்பனாக இருக்கலாம், வீரபத்ர சுவாமியாக கூட இருக்கலாம். நமக்கு இஷ்ட தெய்வம்னா அதை முதல்ல வணங்கிட்டு மற்ற எல்லா செயலையும் தொடங்குவது மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.